கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் தேவராஜன். என்னுடைய அப்பா பெயர் பரமானந்தம். என் அம்மா பெயர் ஞானம்மாள். எனக்கு 5 பேர்கள் எனக்கு கூட பிறந்தவங்க. அக்கா 1 மனோகரம், 2வது ஜான் இம்மானுவேல், 3வது நான், 4வது சாலமோன், 5வது மாணிக்கராஜ். நாங்கள் 5 பிள்ளைகள். நாங்கள் ஒன்று கிராமத்தில் சென்றாயன்பாடி கிராமத்தில் வளர்ந்து கொண்டிருந்தோம். பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த இடம்தான். பிறந்த பிற்பாடு நாங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் உள்ள 5ஆம் கிளாஸ் வரையிலும் ஸ்கூலில் போய் படித்தோம். எங்கள் தகப்பனாருடைய தொழில் விவசாயம். நிலம் உண்டு. அதனால் விவசாயத்துக்கு போயிட்டு வருவோம். காலையில் மாலையில் எதனா வேலை இருந்தனாக்கா ஸ்கூலுக்கு இது பண்ணிவிட்டு நாங்கள் வேலையை பார்ப்போம். அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊரில் சர்ச்சு உண்டு. அதில் மணி அடிப்பாங்க. அப்போது நாங்கள் போய் கோயிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். அங்கே பாட்டு பாடுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. நாங்கள் உட்காந்து கேட்டுன்ட்டு அது வெளில வந்துடும். இதுதான் கர்த்தருக்கும் எங்களுக்கும் உள்ள சம்பந்தம். எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறவர். எங்களுக்கு விவசாய நிலம் இருந்ததுனால விவசாயம் பண்ணுவார். அவரும் செய்வார். கூட ஆளுகளை வச்சு வேலை செய்வார். மற்ற நேரத்தில் முக்கியமாக இந்த நடவு, போக்குவரத்து இதெல்லாம் முக்கிய வேலை இருந்தனாக்கா எங்களை ஸ்கூல் கூட இப்போது அனுப்ப மாட்டாங்க. இன்றைக்கி வேலை இருக்குது, வேலையை முடிக்கணும், விவசாயம் நடுவு போடணும், இங்கே நீங்கள் ஹெல்ப் பண்ணுன்றவாங்க. நாங்கள் இப்போ ஸ்கூல் போக மாட்டோம். எங்கள் அப்பா அப்படி. அவருக்கு நல்ல திறமைசாலி. நல்ல ஏர் மாடு, வண்டி மாடு எல்லாம் இருக்கும். அதில் அவங்க வேலை செய்துக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இது பண்ணுவாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டு வேலை செய்கிறவங்க. எந்த வேலை செய்தால் இது பண்ணாலும் வீட்டில் எல்லா வேலையும் செய்து வைப்பாங்க. எங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. டைமுக்கு சாப்பிட்லன்னு கூப்பிடுவாங்க. அப்படி என்னுடைய தாயார். அதுவும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்ணும். அவங்க போடுற சாப்பாடெல்லாம் அப்படி நல்லா வளர்ந்தோம். நல்லா எங்களை வளர்க்க வச்சாங்க. நான் 5ஆம் கிளாஸ் எங்கள் ஊரில் படித்த பிற்பாடு பாண்டூருன்ற ஊரில் 8ஆம் கிளாஸ் வெளில ஸ்கூல் உண்டு. அது ஒரு ஹாஸ்டல், டிஎல்சி ஹாஸ்டல், லுத்தர் மிஷன் ஹாஸ்டல். அதில் நாங்கள் லுத்தர் மிஷன் இருந்ததுனால எங்களை அதில் சேர்த்து வச்சு படித்தாங்க. படிக்கும்போது நான் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மட்டும் அதிகமாக படிக்க மாட்டேன். வெளியே போகணும், இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணுன்னா முக்கியமாக இருப்பேன். படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இப்படி வளர்ந்து அந்த 8ஆம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு மேலே படிக்கிறதுக்கு வசதி இல்லை, இடம் இல்லை. இப்போ படிக்க வைக்கலாம். ஆனால் தங்குறதுக்கு திருவள்ளூரில் எங்களுக்கு ஹாஸ்டல் அது ஒன்றும் வசதி இல்லாததுனால படிக்கலை. வீட்டில் நாங்கள் எப்போதும் போல் 8ஆம் கிளாஸ் போதும்ன்ட்டு நாங்கள் வீட்டிலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அண்ணனும் 8ஆம் கிளாஸோடு நினைச்சார். நானும் என் தம்பி நாங்கள் 4 பேரும் 8ஆம் கிளாஸோடு சரி. நான் 8ஆவது படித்து முடிச்ச பிற்பாடு வீட்டு வேலை இது பண்ணுவேன். எங்களுக்கு தோட்டம் உண்டு. காலையில் எழுந்து ஒன்று தோட்டத்துக்கு போயிட்டு தோட்டத்தில் இருக்க வேலைகள்லாம் செஞ்சுட்டு செடிகள் இது பண்ணிவிட்டு எனக்கு இந்த மரம் வளர்க்குறதுல ரொம்ப புரியும். நிறைய மரங்கள் வளர்ப்பேன். அதில் நான் என்ன பண்ணுவேன், தண்ணி 2 கையில் 2 பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு அந்த செடிகளுக்கெல்லாம் ஊற்றி வளர்க்குறது. அந்த தோட்டத்தை சுற்றி மாடு ஆடு வர பார்த்துக்கிட்டு அப்படி இருப்பேன். சாப்பாடு நேரத்துக்கு வீட்டுக்கு பக்கத்து தான் வீடு. வீட்டில் சாப்பிட்டு போயிடும். அப்படி நாங்கள் வரலைனாக்கா என் அம்மா கூப்பிடுவாங்க பேர் விட்டு. அப்போ உடனே நாங்கள் சாப்பிட்டு போயிடுவோம். அப்புறம் எங்கள் வேலை இல்லாத வெளியே வேலை எதனா செய்யணுன்னாக்கா வெளியே வேலைக்கு நாங்கள் போயிட்டு வருவோம். அறுக்கணும்னு போனாக்கா அப்போ ஒரு 5 படி நெல் கொடுப்பாங்க. அந்த 5 படி நெல் வீட்டில் தான் கொடுப்போம். அந்த எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பீடி பிடிக்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. எங்கள் சாப்பாடு உண்டு, வீடு உண்டு, எங்கள் தோட்டம் உண்டு. இப்படி நாங்கள் இருந்தோம். என்னுடைய பொழுதுபோக்கெல்லாம் தோட்டத்தில் தான் இருப்பேன்.
செடி வளர்க்குறது, மரம் வளர்க்குறது, இது ஒழுங்கு பண்ணுறது, அதை பண்ணுறது, பயிர் வைக்கிறது, அந்த இது பண்ணுறது, அதில் விவசாயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். அந்த காலத்தில் டிவியோ வேறு எதுவோ ஒன்றும் பழக்கமே கிடையாது, நாட்டில் கிடையாது, எங்கள் ஊர்லேயும் கிடையாது. அதனால நாங்கள் எங்கள் வீடு உண்டு இது அப்படி இப்போ திருவள்ளூருக்கு நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் சினிமா பார்க்கணும். அது மாதிரி பார்த்துட்டு அப்படி போகணும். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காது. இப்போ எனக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள தொடர்பு என்னென்னாக்கா, சண்டே மார்னிங் நாங்கள் எழுப்பி போயிட்டு கேணியில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு வந்து பண்ணிட்டு வருவோம், சாப்பிட்டு சர்ச்சுக்கு போவோம். அந்த டைம் 3வது பெல் அடிக்கிறதுனாக்கா அதுக்குள்ளே ஓடிடுவோம். அப்படி எங்களுக்குள்ள ஒரு ஆசை, அந்த அன்பு தெய்வத்து மேலே. பாட்டு பாடும்போது பாட்டு பாடுவோம், அங்கே பிரசங்கம் பண்ணும்போது கேட்போம், முடிஞ்ச பிற்பாடு நாங்கள் வந்துடுவோம். எங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுக்குற மினிஸ்ட்ரிக்கு தெரியாது. அப்போது இது செய்யணும் அது பண்ணணும்னா ஒன்றும் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் அந்த ஒரு மணி நேரம் அங்கே முடிச்சுட்டு வந்துட்டு அதோட சரியாக போச்சு. வாரத்துக்கு ஒரு நாள். அப்புறம் எப்போ ஆனால் ஒரு வாத்தியாருங்க இந்த வீடில் மீட்டிங் வைப்பாங்க, ஜெபக்கூட்டம். அது எங்கள் ஊரில் ரொம்ப கஷ்டம். அந்த வாத்தியார் வந்து இது பண்ணுறது அதோட அவ்வளோ தான். எங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு நல்லா தெரியும், குட் ஃப்ரைடே நல்லா தெரியும். இந்த 2 பண்டிகை எங்களுக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு எனக்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. எங்களுக்கு அந்த போதனையே இல்லை. அதனால நாங்கள் எங்கள் வேலை உண்டு. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து 1 மணி நேரம் இது பண்ணிட்டு போனால் அது வந்து நமக்கு பெரிய ஆசீர்வாதம்ட்டு நினச்சிட்டு நாங்கள் பாட்டில் போயிடுவோம். கடமைக்கு தான் வந்து போவோம். இப்போ நான் அப்படி படிச்சுட்டு சும்மா வேலை இல்லாத இருக்கும்போது இது மாதிரி சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி. நாங்கள் ஃப்ரெண்டுங்க, 4 ஃப்ரெண்டுங்க, 4 பேரும் ஜாபில் இருந்தாங்க. 3 பேர் ஜாபில் இருந்தாங்க, நான் தான் ஜாபில் இல்லை. அப்போது பாரதி தேவி பேப்பர் ஓடிந்து, நியூஸ் பேப்பர், அதில் போலீஸுக்கு ஆள் தேவைன்ட்டு போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே நீ தாண்டா வேலை இல்லாத இருக்க, நீ இதை சேர்த்துக்கடா ஆனால் கூட என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொன்னாங்க. சரிடான்ட்டு இது பண்ணேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி, வியாழக்கிழமை சாயங்காலம் இது நடக்குது, வெள்ளிக்கிழமை காலையில் வந்தேன். அதை இது பண்ணி ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அந்த காலத்தில் நாங்கள் வந்த உடனே லைனில் நின்று உடனே ஃபிட் பண்ணாங்க. அப்புறம் போனாங்க, ஹைட்டு பார்த்தாங்க, வெயிட்டு பார்த்தாங்க. அப்புறம் சரின்ட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு கொடுத்துட்டு அவ்வளோ தான் இது பண்ணாங்க. ரன்னிங்கே கிடையாது, இந்த கவர் ஏறுறது கிடையாது, சோறு ஏறி குதிக்கிறது கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டெஸ்ட்டு கிடையாது. 1954 டெஸ்ட்டு கிடையாது. 54 நான் போலீஸ் சேர்ந்தேன். அப்போ அது மாதிரி அப்போ ஃப்ரீயாக கூப்பிட்டு சேர்த்தாங்க. நாங்கள் அப்போ வந்து இது பண்ணோம். அது அப்போவுமே நான் நல்லா இருப்பேன், வாட்டுச்சாட்டுமா. அதனால் என்னை எடுத்துட்டாங்க. எனக்கு எந்த ஒரு ஹேபிட்டும் கிடையாது. சிகரெட் பிடிக்கிறது அது ஒரு பழக்கமும் கிடையாது. சாப்பிடுவேன், வேலை பார்ப்பேன், அவ்வளோதான் என்னுடைய இது. அப்படி இருக்கும்போது போலீஸில் எடுத்துட்டாங்க. என் கூட வந்து ஃப்ரெண்டுங்களாண்ட நாங்கள் 4 பேரும் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம். அவங்க டீச்சருங்க, அவங்க 3 பேர், நான் ஒருத்தன் போலீஸ். எங்கள் ஊரில் நாங்கள் 4 பேர் அதுவெல்லாம் இது பண்ணியிருந்தோம். போலீஸுக்கு வந்து பிற்பாடு அவங்க வெரிஃபிகேஷன் ஆள் அனுப்புனாங்க. வெரிஃபிகேஷன் வந்த உடனே என்ன பண்ணாங்க, வெரிஃபிகேஷனில் நமக்கு எந்த இதுவும் இல்லை. அதனால உடனே எனக்கு குட்ஸாக இது பண்ணிட்டாங்க. ஆர்டர் வந்தது 1/11/1954 நான் சென்னையில் போலீஸில் என்ட்ரு ஆனேன். ஜாயின் பண்ணிட்டு நான் எனக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு டிராஃபிக்கில் போட்டுட்டாங்க. எனக்கு டிராஃபிக்ன்ட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. சிக்னல் வண்டிலாம் ஸ்டாப் பண்ணி ஆஃப் பண்ணி அனுப்புறது, அந்த ஊழியத்தில் நான் இருந்தேன், அந்த வேலையில் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பெரிய வெற்றி என்ன கிடச்சிதுன்னாக்கா, அற்புதம் கிருபை கிடச்சிது. அற்புதம் கிடச்சிது. என்ன கிடச்சிதுன்னா, நான் போலீஸில் இந்த டிராஃபிக் சிக்னல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வெற்றி கொடுத்தாங்க. எல்லோரும் எங்களை ஆசீர்வதிச்சாங்க. இந்த இது பண்ணாங்க. காலையில் 9 to 12, அப்புறம்
12 to 2, 2 to 4 அப்படி இது. அந்த டியூட்டி முடிச்சுக்கிட்டு நான் இது பண்ணேன். நான் ட்ரைனிங் வந்து 6 மாதம் வெள்ளூரில் ட்ரைனிங் படித்தேன். அந்த ட்ரைனிங்கில் படிக்கும்போது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அந்த இது சோறு எல்லாம் குடிக்கணும், அந்த இது ஷூட்டிங் பண்ணணும், அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன். ட்ரைனிங் வெற்றி பெற்றுட்டு இங்கே சிட்டியில் வந்து டிராஃபிக்கில் போட்டாங்க. டிராஃபிக் செகண்ட் B1 போலீஸ் ஸ்டேஷன் பாரிஸ் கார்னரில் அந்த இடத்துல போட்டாங்க. அங்கே நான் டியூட்டி செய்துட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு லாட்ஜ், ஓரியண்டல் லாட்ஜ் இருந்தேன் எரபால செட்டி தெருவில். அந்த ஓரியண்டல் லாட்ஜில் தங்கிட்டு அங்கே பக்கத்துலேயே அங்கேயே சாப்பாடு சாப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து டியூட்டி செய்துட்டு இருப்பேன். அங்கே பகல் டியூட்டி இருக்கும், இரவு டியூட்டி வந்து ஸ்டேஷனில் நாங்கள் வெயிட் பண்ணோம். 10 மணிக்கு மேலே பாயிண்ட்டு கிடையாது, 10 மணி மேலே டிராஃபிக் சிக்னல் கிடையாது. எல்லாத்தையும் 10 மணிக்கு டிராஃபிக் இதாகிடும், நாங்கள் அதோட முடிச்சிடுவோம். டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் ஒரு ஆள் நைட்டு அது வந்து மாதத்துக்கு ஒரு தரம் வரும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அங்கே வந்து படுத்துன்னு தூங்க வேண்டியது தான். இல்லைன்னா எதனாக்கா கேஸ் வந்தனாக்கா அதை பார்க்கணும், இது பண்ணணும். இப்போது நான் போலீஸில் சேர்ந்த பிற்பாடு நல்ல ஒழுக்கமாக கொஞ்ச நாள் ஒழுங்காக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். சிகரெட்டு பிடிக்கிறதில்லை. ஆனால் போலீஸில் சேர்ந்த பிற்பாடு சிகரெட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கூட இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க, நானும் கூட சேர்ந்து சாப்பிட்டு அப்படி இது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷம் நல்லா இருந்தேன், எந்த பழக்கமும் இல்லாத. அந்த கிராமத்து ஒழுங்குப்படியே சாப்பிட்றது, வேலை செய்கிறது, போகிறது வர்றது அப்படி இல்லை. ஆனால் 2 வருஷத்துக்கு பிற்பாடு ஒவ்வொரு பழக்கமாக வந்துடுச்சு. சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன், குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பணம் பத்தலைன்ட்டு என்ன பண்ணேன், லஞ்சம் வாங்க ஆரம்பித்தேன். லஞ்சம் வாங்கினாக்கா என்ன பண்ணுறது, அவன்கிட்ட 5 ரூபா இருந்தாக்கா அவனுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு 2 ரூபா கையில் கொடுத்துட்டு 3 ரூபா நான் எடுத்துகிட்டு இனிமேல் அந்த தப்பு பண்ணாத போ, அவனுக்கு நன்மை செய்கிற மாதிரி அவனுக்கு இது பண்ணி சொல்லி அனுப்புவேன். அப்படியெல்லாம் அவனுக்கு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன். அது கொஞ்சம் காலம் வந்து அந்த பழக்கம் வந்து 8/9/1957 58 குடிக்க பழகிட்டேன். 55 போலீஸு இதானே ஒரு 2-3 வருஷம் நல்லா இருந்தேன். அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த பழக்கத்துக்கு போயிட்டேன். அதுக்கு பணம் பத்தலைன்ட்டு லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு இது பண்ணிவிட்டு எப்படி காலத்தை தள்ளிக்கிட்டு இருந்தேன். போலீஸ் வந்து படு சபையில். ஆனால் சர்ச்சுக்கு போகணுமேன்றதுக்காக என்ன பண்ணுவேன், இந்த எக்மோரில் ஒரு சர்ச் இருக்குது, சென்ட் ஜான் சர்ச். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு காலையில் அது போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்துடுவோம். அது வந்து அந்த 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 கடமையை செய்ய போனோம்காண்டி உண்மையாக பயபக்தியோடு போனது கிடையாது, தெய்வத்துக்கு இது பணிஞ்சது கிடையாது. அப்படியே இருக்குது. அது மாதிரி இது பண்ணேன். 59 நான் குடித்து வெறிச்சதுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். குடிச்சிட்டு நான் இது பண்ணி எனக்கு ஈரல் இந்த பக்கம் ஒட்டி போகிறதுனால ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டிருந்தாங்க. நான் சேஞ்ச் ஸ்மோக்கராக இருந்தேன். அப்போ பர்க்லி சிகரெட் இருந்தது. அந்த சிகரெட் ஒன்று போனாக்கா பிடிச்சிட்டு இன்னொரு சிகரெட்டு பிடிப்பேன். அது அந்த இதிலே 10 வச்சுட்டு அப்படி இது பண்ணுவோம். அப்புறம் எங்கள் ஸ்டேஷன்லேயே ஜூ ஆடுற பழக்கம் உண்டு. சும்மா ஆடுவோம், அப்புறம் காசு வைப்போம், அது இதுவாகிடுது. இப்படிலாம் காலம் இருக்கு. அதுக்கெல்லாம் தேவைக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், லஞ்சம் வாங்கி தான் படித்தேன். எங்கள் அப்பா அம்மாலாம் வில்லேஜில் இருந்தாங்க, நான் இங்கே சிட்டியில் இருந்தேன். அதனால நான் பீடி குடிக்கிறது இது அதெல்லாம் தெரியாது. நான் லீவில் போகும்போது எப்போனா லீவில் போனேன்னா ஊருக்கு, அங்கேயே அவங்க எதில் பிடிக்கவும் மாட்டேன், பிடிக்கிற மாதிரி அந்த இதுவே இருக்காது. அதை எடுத்துகிட்டே போக மாட்டேன். அது பாக்கெட்லேயே காலியாக தான் இருக்கும். ஏன்னா பாக்கெட்டெல்லாம் பார்ப்பாங்களேன்றதுக்காக. அதனால் அப்பா அம்மாவுக்கு நான் பயப்படுவேன். அந்த இது தப்புன்னு தெரியும், ஆனால் பீடி குடிக்கணும். சிகரெட்டு, பீடி இல்லை சிகரெட்டு. கிராமத்தில்னா பீடி, சென்னைக்கு வந்து படு சிகரெட்டில் தான் காலம் தட்டும். பர்க்லி சிகரெட், அது ட்ரேட்மார்க்கு. அதில் தான் பிடிச்சிட்டு அது பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கும்போது எங்கள் அம்மா வரல, அப்பா மட்டும் வந்தார்.
பார்த்துட்டு போகிறதுக்கு பார்த்தாரு. அது வெளில போனார். என்ன என்ன அப்போது நான் இந்த மாதிரி குடிச்சினால தான் வியாதின்றது நல்லா டாக்டர் அழகாக எழுதி வச்சிட்டார். அது இந்த நர்ஸ் என்னம்மாச்சு என் மகனுக்கு நான் அவங்க அப்பா வந்துருக்கேன். ஆனால் இந்த மகன் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு இருந்தார், அதனால் அவருக்கு ஈரல் ஒட்டி போச்சு, அதனால் இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது கேட்டுக்கிட்டார கேண்டி அப்பா ஒரு வார்த்தை என்னாண்ட ஏன்ப்பா என்ன எது செய்தேன்ட்டு சொல்லலை, கேட்கலை. அவர் கேட்காதே எனக்கு ஒரு பெரிய துக்கமாகிப்போச்சு. நம்ம தப்பை அப்பா நம்மளை கண்டிக்காத நம்ம கூட பேசாது போயிட்டாரே இந்த சம்பவத்தை. மற்றெல்லாம் பேசாது என்னப்பா இருக்குது, என்ன சாப்பிட்டா, இது என்ன மருந்தெல்லாம் கொடுக்குறாங்களா, இல்லை பணம் வேணுமா, உதவி தானே வேணுமான்னாரு. ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா இருக்கேன், இவங்க எல்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு. அதோட ஆனால் ஏன் பீடி குடித்தேன் ஏன் குடித்தேன்ற அந்த வார்த்தை அவர் கேட்கவே இல்லை. பேசாமல் போயிட்டார். அவர் கேட்காதே என்ன பண்ணுச்சு, என் மனசுக்குள்ளார ஒரு பெரிய துக்கம் வந்துடுச்சு. நம்ம அப்பா நம்ம தப்பை பார்த்துட்டு கேட்காத போயிட்டாரேன்ட்டு அது துக்கமாக இருந்தது. அதை விட்டுணுன்னு நினச்சேன், விட முடியல. விட்டுணுன்னு நினச்சேன், விட முடியல. ஒரு கொடுமை என்ன, சிகரெட்டு அங்கே கிடைக்காதுன்ட்டு ஒரு சிகரெட்டு 2 தரம் பிடிச்சிட்டு பெட்டுக்கு அடியில் வச்சுருந்தேன். இந்த பெட்டுக்கு அடியில் இந்த பொம்பளை இந்த நர்ஸு ட்ரெஸ்ஸு மாற்றும் போது என்ன பண்ணிச்சு, அதை பார்த்துட்டு என்ன பண்ணிச்சு, டாக்டர்கிட்ட சொல்லிவிடுச்சு, இது மாதிரி சிகரெட் இதில் வச்சு படிக்கிறார் இவர். என்ன டாக்டர் என்ன சொல்கிறார், நான் உன்னை இதுக்கு அனுப்பிவிடுவேன், போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி உன்னை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன். நீ உயிர் பிழைக்கிறதுக்காக நான் உனக்கு இது பண்ணுறேன், நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு. ஐயோ, அவங்க நன்மை செய்தது நான் என் கோபம் என்ன என்று நர்ஸு பொம்பளை போன்ற நம்மளை காமிச்சு கொடுத்துருச்சு. என்ன பண்ணுறது இதை, அந்த கோபம் தான் வந்ததுக்காண்டி என் தப்பை உணர்ற புத்தி எனக்கு வரல. எனக்கு நன்மை செய்கிறாங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ளுன்ற புத்தி இல்லாத நான் அவ்வளோ தீமையாக இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாக என்னை காத்துக்கிட்டார். அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்து 90 நாள் நான் அட்மிட்டில் இருந்தேன். 90 நாள் கழித்து நான் வெளியே வந்த பிற்பாடு அப்போ தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் துவங்குது. எப்படின்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ட்ராக்ஸ் கொண்டாந்து கொடுப்பாங்க. ஐயா, நான் ஹாஸ்டலில் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், எனக்கு இங்கிட்டு ஊசி குத்துறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள், வழி சொல்லுங்கள், நான் இயேசுநாதரை ஏற்றுக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, இயேசுநாதரை நீ ஏற்றுக்கோ, அவனுக்கு இது சரியாக போடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே 1 வாரம் 2 வாரம் 4 வாரம் ஆச்சு. அவங்க என்னையா சொல்கிறீங்க, நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிறேன், நீங்கள் இப்படி ஐயா உங்கள் நன்மைக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், இதை படிங்க, இதில் இருக்குதுன்னு. அப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் என் பாவத்தை நினச்சி பார்த்தேன். அப்பொழுது எனக்கு சரியான ஒரு உணர்வு வந்தது. நான் எப்படி பாவம் பண்ணுறேன், எப்படி துன்மார்க்கம் பண்ணேன்ன்ற உணர்வு எனக்கு வந்தது. எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்துவங்க, நானும் கிறிஸ்துவன். ஹாஸ்டலில் படிக்கும்போது இந்த ஒழுங்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் நான் அதை கடைப்பிடிக்கல. பைபிளில் தான் சர்ச்சுக்கு போவேன். போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த வாரத்துக்கு 1 மணி நேரம் போய் வந்துட்டாக்கா முடிஞ்சு போச்சுட்டு நான் இருப்பேன். பைபிள் எடுத்துன்னு போக மாட்டேன், படிக்கவும் மாட்டேன். ஹாஸ்பிட்டலில் நான் படுத்திருக்கும்போது அந்த டாக்டர் ஜெய்சிங் அவங்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவங்க அந்த ட்ராக்ஸ் கொடுத்ததுனால அப்போ படிக்க ஆரம்பித்தேன். படித்த பிற்பாடு எனக்கு நான் எவ்வளோ பெரிய தப்பிதம், எவ்வளோ பெரிய பாவின்றதை அந்த வேதத்தின் மூலமாக தான் நான் அறிஞ்சு கொண்டேன். அதுக்கு முன்னால் நான் அறியறதுக்கான எனக்கு சந்தர்ப்பமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல படுத்தா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு இந்த கிருபை கிடச்சிது. இந்த வேதத்தை படித்த பிற்பாடு அந்த
குடிக்கிற பழக்கம், சிகரெட் குடிக்கிற பழக்கம், அப்புறம் பொய் சொல்கிற பழக்கம், ஏமாத்துகிற பழக்கம், எல்லாத்தையும் லஞ்சம் வாங்குகிற பழக்கம், எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டேன். விட்டுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவனா கூட பேசுவாருன்னு சொன்னாங்க. பேசுவாருன்னு சொன்னபோது தெய்வம் எங்கே இருக்கார், நம்ம எங்கே இருக்கோம், நம்மளால வந்து தெய்வம் பேசுவாரா? இதே இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு நான் யோசனை பண்ணேன். உண்மையாக யோசித்தேன். அப்போ என்ன பண்ணாங்க, நீ பேசுவாருன்னாங்க. மற்ற சர்ச்சில் சாட்சி சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் என்ன கூட பேசினார். எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எப்படி பேசுவாருன்னு கேட்டேன். வேதத்து வசனத்து மூலமாக பேசுவார், சொற்பனத்து மூலமாக பேசுவார். மற்ற அவருக்கு எப்போ அப்படி பேசுவாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்ன தப்பிதெல்லாம் அறிக்கிட்டேன். எல்லாருக்கும் டீ கடையில் டீ காசு வாங்கி கொடுக்காதது அதை போய் இது பண்ணேன். அப்புறம் ஒரு போலீஸ்காரன் ப்ரெஷ்ஷை திருடி வச்சுருந்தேன். அதை கொண்டு போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி கொடுத்தேன். எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் போலீஸ் ஆஃபீஸராண்ட மன்னிப்பு கேட்டால் தான் இது கிடைக்கும். போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் நான் திருடினேன், லஞ்சம் வாங்கினேன், குடித்தேன், நான் ஒழுங்கினமா இல்லைன்னாக்கா போலீஸ்காரர் என்ன பண்ணுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்டா என் பொழப்பு போயிடும். இதுக்காக கொஞ்ச நாள் கேட்காது இருந்தேன். எனக்கு ஒரு கர்த்தர் பேசுகிறாருன்றாங்க. அது அந்த அந்த இதுக்காக நான் எப்படியானா நான் பண்ணணுன்ட்டு என் ஆஃபீஸர்கிட்ட போனேன். ஒரு நாள் காலையில் ஆஃபீஸில் இருந்தார். அவர் என்ன பண்ணார், வாங்க சாப்பிடு. அப்போ போய் நான் சொன்னேன், ஐயா நான் உங்களாண்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்கன்னார். ஐயா நான் ஒழுங்கேனுமா டியூட்டி செய்தேன், லஞ்சம் வாங்கினேன், குடித்தேன், இது நிப்பாட்டுன்றார். நான் என்னமோ மூளை கோளாறாகி போய் சொல்கிறேன்ட்டு நிப்பாட்டுனார். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி மூளை கோளாறு இல்லை, நான் இயேசுநாதர் கூட்டத்தில் சேர்ந்துருக்கேன், இந்த தப்பித்தெல்லாம் அறிக்கையிடணும்னு சொன்னாங்க, அதனால் உங்களாண்ட அறிக்கையிடுறேன், நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிச்சுதான் மன்னிங்க, இல்லைன்னா கமிஷன் ரிப்போர்ட் எழுதுங்க, எனக்கு கர்த்தர் பேசுகிறாருனாங்க, அந்த அனுபவம் எனக்கு வேணும், அதுக்காகத்தான் நான் இப்போ இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது ஐயா அவர் நடுங்கிட்டு கையை நடுங்கிட்டு என்ன பண்ணார், ஐயா இந்த மாதிரி நம்ம எல்லோரும் இருந்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு அவர் அப்படி நடுங்கி இது பண்ணார் அந்த போலீஸ் ஆஃபீஸர். அப்புறம் அதோடு பிடிச்சது. ஆனால் ராத்திரி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எல்லா பாவத்தை அறிக்கைட்டுட்டேன், என் ஆஃபீஸராண்டு மன்னிப்பு கேட்டுட்டேன், என்ன கூட பேசுன்னு சொன்னேன். கர்த்தர் அந்த ராத்திரி 12 அளவுக்கு என்ன கூட பேசி என்னை ரட்சித்தார். 12/8/1962 நான் ரட்சிக்கப்பட்டேன். இரவு 12 மணி அளவுக்கு. அப்போ அது அந்த அந்த நாளில் அந்த செய்தி வந்த உடனே என் சரீரத்திலேருந்து ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் போன மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தர் படுத்திருந்தார். அவர் தட்டி எழுப்பி, ஐயா இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு சொன்னேன். அவரும் ஜெபம் பண்ணிவிட்டு, கர்த்தர் அண்ணாச்சி உங்களை கர்த்தர் ரட்சித்திருக்காரு நீங்கள்ட்டு சொன்னாங்க. அதிலேருந்து இந்த குடிப்பழக்கமோ லஞ்சமோ மற்ற இதுவோ ஒன்றும் எனக்கு வர்றது கிடையாது. இந்த எந்த சோதனையும் மேற்கொள்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு தைரியம் கொடுத்துருக்கார். அதுக்கு பிற்பாடு போலீஸ்லேயே இருந்தேன். போலீஸ்லேருந்து போலீஸ் வேலையும் செய்துக்கிட்டு இருந்தேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். கிராமத்தோறும் ஒவ்வொரு மாதமும் கிராம ஊழியம் போவோம். போலீஸில் இருக்கும்போதே போவேன். அது செகண்ட் சாட்டர்டே லீவு. அந்த டைமில் என்ன பண்ணுவேன், கவர்மெண்ட் ஹாலிடேஸில் நான் ஆட்களை கூப்பிட்டு போலீஸார்களை கூப்பிட்டுட்டு நான் போவேன். போலீஸ் லைனில் நான் தங்கியிருந்தேன். போலீஸ் லைனில் போலீஸ் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு போலீஸார் வீட்டில் மீட்டிங் நடத்துவேன். அவனுக்கு கொஞ்சம் பேர் வெறுப்பாடிச்சானுங்க, என்னப்பா இவனுக்கு வந்து இப்போ இது பண்ணுறானுங்க நம்மளை ஆனானுங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லிச்சு, டேய் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, நம்ம பொண்டாட்டி புள்ள கூட்டி நல்லா இருக்குன்னு தானே ஜெபம் பண்ணுறானுங்க, அது என்ன அப்போ இது பண்ணுறேன், அதில் என்ன தப்புக்குது ஆனால் அவனுங்களே இதாகிதுன்ட்டானுங்க. அவனுக்கு சப்பரம் தூக்கிட்டு வர்றது நாங்கள் ஜெபம் பண்ணோம். 2 வருஷம் அவனுக்கு சப்பரம் தூக்கலை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் போலீஸில் நடந்த சம்பவம் சொல்கிறேன் நான். கர்த்தருடைய கிருபையில் அதிசயங்களும் அற்புதங்களும் ஊழிய ஆண்டிலிருந்து இன்றைய வெளில ரிட்டையர்ட் ஆனப்படு இது பண்ணுறேன். நான் சர்வீஸில் இருக்கும்போது போலீஸ் லைனில் இருந்தேன். சர்வீஸ் முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணேன்,
கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு இருந்தேன். சபையோடு சேர்ந்து ஐயப்படுவேன். எங்கள் சபை பேர் வந்து லேமன் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப், ஜோஷுவா டேனியல்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் நான். அப்போது அவங்க அற்புதமாக நடத்திட்டு இருந்தாங்க. எனக்கு திருமணம் பண்ணணுன்ட்டு இது வந்து படி எங்கள் பெற்றோர் இது பண்ணாங்க. நான் சொல்லிவிட்டேன் பெற்றோரான்ட்டு, நான் கல்யாணம் சர்ச்சில் பண்ணிக்கிறேன், நீங்கள் விட்டுருங்கன்ட்டேன். சரின்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதுக்குள்ளே எங்கள் தகப்பனார் மறித்து போயிட்டார். தாயார் இருந்தாங்க. தாயார் கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் ஐயா, குடும்ப வாழ்க்கை 1968 டிசம்பர் மாதம் 26 என் கல்யாணம். நல்லா கவனிங்க. கல்யாணம் பண்ணேன் 69. நான் கல்யாணம் பண்ண பிற்பாடு நானும் என் மனைவி ஒரு அன்புக்குள்ளே இருந்தோம். மனைவி வந்து இயேசு கிறிஸ்து அறிஞ்சவங்க. அவங்களும் கர்த்தரை தெரிஞ்சதுனால இந்த மாதிரி போலீஸுக்காரன்ட்டு தெரிஞ்சு தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. தெரிஞ்சு நாங்கள் வந்த பிற்பாடு 2 பேரும் ஒன்றா இருந்தோம். அப்போது ஒரு ஜெபம் பண்ணேன் நான். ஆண்டவரே, எனக்கு 3 பிள்ளைங்க வேணும். 3 பிள்ளைங்க வேணும். 3 பிள்ளைங்க என்ன பண்ணணும், எனக்கு நான் ஊழியத்துக்கு வழங்க போகிறேன்னு சொன்னேன். அப்போது கவர்மெண்ட் என்ன ஆர்டர் போட்டு 2 பிள்ளைங்க தான் வேணும், 2 பிள்ளைங்களுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம். நான் என்ன சொன்னேன், 3 பிள்ளைங்க வேணுன்ட்டு 3 பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணேன். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து 1968 கல்யாணம் ஆச்சு. 15/12/69 என் பையன் மூத்த மகன் பிறந்தான். அவனுக்கு டேவிட் லிவிங்ஸ்டன்ட்டு பேர் வச்சேன். 2வது மகன் 10/3/1971 பிறந்தான். 2வது மகன், அவனுக்கு மார்க் ஹட்சன்ட்டு பேர் வச்சேன். 3வது மகன் 16/1/1973 பிறந்தான். 69, 71, 73 3 பிள்ளைகளும் பையன்களாக பிறந்தானுங்க. பையன்களாகவே பேர் வச்சு ஒருத்தருக்கும் கர்த்தருடைய பேர் வச்சு நல்லா கான்வென்ட்டில் படிக்க வச்சு நல்ல குடும்பத்தை செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வந்தேன். எப்சிபா என் மனைவி பேர். 2வது மகன் மார்க் ஹட்சன். 3வது மகன் ஜோஷுவா சாமுவேல். 3 பிள்ளைங்க. மூத்த மகனை கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் இதை பண்ணேன். அவன் பிகாம் படித்து முடித்த உடனே அவனுடைய கர்த்தருடைய ஊழியத்தில் அவனை இது பண்ணி நான் சிஏ பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன்னா, இல்லை மகனே, நீ கர்த்தருடைய பிள்ளை, மூத்த மகன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்லி நானும் என் மனைவி ஊக்கமாக ஜெபம் பண்ணோம். அவன் அப்படியே இது பண்ணி அவன் இப்போ ஆந்திராவில் ஊழியம் செய்துட்டு இருக்கான். மிக செழிப்பாக ஒரு ஸ்கூல் உண்டு அவனுக்கு. மற்றபடி நல்ல ஸ்கூல் 5-6 பிரான்ச் உண்டு. மொத்தம் 13 சர்ச்சு இப்போ அவன் நடத்துகிறாங்க. அவங்க தலைமையில் ஊரில் ஆந்திர பிரதேசத்தில். அவன் மூத்த மகன் அங்கே தான் இருக்கான். 2வது மகன் இந்த நடந்த சம்பவத்தை இன்னொன்று அதிசயத்தை சொல்கிறேன், மறந்துட்டேன். நான் 1/3/91 ரிட்டையர்ட் ஆனேன். எல்லாம் கவனிங்க. 17/4/91 என் மகனுக்கு 2வது மகனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிது. 1 மாதம் 17 நாள் தான் எனக்கு சம்பளம் இல்லை. என் மகனுக்கு அற்புதம் செய்தார். ரிட்டையர்ட் ஆகிட்டு 5 மாதம்தான் நான் வெளியே வாடகை வீட்டில் இருந்தேன். அவன் வீட்டுக்காரர் என்ன சொன்னான், நிறைய வீடு வராங்க போகிறாங்க, என் வீடு இதாகி போகுது, வீட்டை காலி பண்ணுங்கன்னா. நான் காலி பண்ணுறேன்ட்டு சொல்லிவிட்டு உடனே நான் புதுப்பேட்டைக்கு போனேன். அந்த ஏரியாவில் அங்கே தானே நாங்கள் போலீஸ் அங்கே இருக்குது, அந்த ஏரியாவில் வீடு பார்க்கலான்ட்டு. நான் எப்போவுமே ரொம்ப உற்சாகமாக இருப்பேன். கொஞ்சம் அன்றைக்கி டல்லாக போகிறதுனால அந்த அம்மா வாங்க பிரதர் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு, என்ன நாங்கள் வீட்டுக்காரர் வீடு காலி பண்ண சொல்கிறோம்மா, அதனால தான் ட்ராயர் தந்தாங்க. சாவி எடுத்து டேபிள் மேலே வச்சு, இந்த பெல்லிக்கோட்டில் என் வீடு இருக்குது, போய் தங்கிக்கிடுங்கண்ணா. நான் சாவி எடுக்கலை. நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு பணம் என்ன, ஒன்லி 10,000 ரூபா தான். அந்த பணத்தை எடுத்து தான் பிள்ளைகளை படிக்க வச்சேன். நான் யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்கிறது கிடையாது. இது பண்ண எதுனா தேவைன்னா நகையை வச்சுப்பேன், இல்லைன்னா அவ்வளோதான்.
இப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்னை அற்புதமாக அந்த இதில் வெற்றி கொடுத்தார். ஒரு கடை இல்லை, அண்ணா நகர் பெஸ்ட் பார்த்து அதில் எனக்கு வீடு ஃப்ரீயாக கொடுத்தார். அந்த வீட்டில் வந்து தங்கிக்கிட்டேன். பிறகு பையன் நான் 1/3/91 ரிட்டையர்ட் ஆனேன். என் பையன் 17/4/91 2ஆம் மகனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிது. கர்த்தருடைய கிருபையினாலே என் குடும்பம் அசிவில்லாதபடி, எங்கேயும் வைக்கப்படாதபடி நான் தலை நிமிர்ந்து வாழறதுக்கு என் தேவன் உதவி செய்தார். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நான் டியூட்டியில் இருக்கும்போது லஞ்சம் வாங்க மாட்டேன். என் வேலை உண்டு, நான் உண்டு. மற்றபடி இதாவது பங்கு கொஞ்சம் ஸ்டேஷனில் பங்கு வர கொடுப்பாங்க, அது கூட வாங்க மாட்டேன். அதை நான் இப்போ 3 பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கேன், ரோடு சுத்த போகிறடான்னு சொன்னாங்க என்ன. அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் நம்புகிற இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றுவார், எனக்கு வெற்றி கொடுப்பார், என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்ன்னு சொன்னேன். 3 பிள்ளைகளும் இப்போ மாதிரி சம்பளம் இல்லை. அப்போ வந்து என் சம்பளமே ஸ்டார்டிங் பே வந்து 50 ரூபா. போலீஸில் ஒரு மாதம் பூரா டியூட்டி செய்தாக்கா 50 ரூபா சம்பளம். ஒவ்வொரு வருஷமும் 5-5 ரூபா இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. இது தான் எங்களுக்கு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி ரிட்டையர்ட் ஆனப்பாடு எனக்கு என் சகோதரி மூலமாக ஒரு வீடு என்ன கேட்டுப்பாச்சு. அண்ணா நகர் பெஸ்ட் பார்ட்டில் ஒரு வீடு கிடச்சிது, பெல்லிக்கோட்டில். பெல்லி ஏரியா பெரிய இது. அதில் பெல்லிக்கோட்டுன்றது 36 வீடு. அந்த 36 வீட்டில் ஒரு வீடு எனக்கு கிடச்சிது. அவங்க வீடு அதை எனக்கு கொடுத்தாங்க. அட்வான்ஸ் இல்லை, வாடகை இல்லை. நீ போய் தங்கிடு, உனக்கு காசு எப்போ கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த வீட்டை நீயே வாங்கிக்கிடு. இப்படி ஒரு கிஃப்ட் எனக்கு. ஒன்றும் இல்லாத ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு என் பையனுக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை, எங்கள் யாருக்கும் இல்லை. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட காரியம் ஒன்று வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மனைவி பேர் வந்து எப்சிபா. அவங்க வந்து பெயின் ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சம் பணம் எங்களுக்கு அந்த சம்பளம் வரும். அதில் நான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன். 10வது நான் ஃபீஸ் கட்டி தான் படிக்க வச்சேன். பிள்ளைங்களை 5ஆம் கிளாஸ் வரலும், எல்கேஜிலேருந்து 5th கிளாஸ் வரலும் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து பிள்ளைங்களை படிக்க வச்சேன். கர்த்தருடைய கிருபை. இந்த ஒரு நாள் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப நெருக்கடி. நாங்கள் ஜெபம் பண்ணோம். எது இருந்தாலும் நாங்கள் 2 பேரும், நானும் என் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு நான் டியூட்டிக்கு போயிட்டேன். மத்தியானம் 1 மணிக்கு நான் சாப்பாட்டுக்கு வரேன். வந்த உடனே குட் நியூஸ் காணாங்க. என்னம்மான்னு. எங்கள் அக்கா 50 ரூபா. அவங்க அக்கா வந்து ஆந்திராவில் இருக்காங்க. அவங்க வந்து 50 ரூபான்னு. அப்போது லாக்டோஜின் அந்த பவுடர் டின் வந்து 2000 ரூபா, 2 ரூபா 50 காசு. அதை வாங்கிறதுக்கு எனக்கு வைக்க முடியாது. 3 பசங்களுக்கு என்ன பண்ண, 3 டின் வாங்கி போட்டு மிச்சத்தை கறி, மீன் இது அதுன்னு நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் ஒரு நாள் கஷ்டப்பட்டதில்லை, ஒரு நாள் யார்கிட்ட இது பண்ணதில்லை. நான் முகம் சோர்வடைஞ்சு போனது கிடையாது. வேலையில் எப்போ சிரிப்பும் சுத்தமாக இருப்பேன். தலையெல்லாம் எண்ணெய் போட்டு தலை சீவிட்டு சுத்தமாக இருப்பேன். அது அத்தனை பேரும் பார்ப்பாங்க. என்னையா நான்லாம் எப்படியோ இருக்கோம், நீ ஒன்றும் இல்லாத இவ்வளோ சந்தோஷமாகறிய அன்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் இது பண்ணார். போலீஸ் ஆஃபீஸர் இது பண்ணார். அப்படி பண்ணிவிட்டு உனக்கு நான் எதனா செய்கிறேன்னு சொன்னார். என்னையா செய்ய போகிறீங்க? நான் உனக்கு ஒரு ரிவார்டு எழுதுகிறேன்னார். ரொம்ப சந்தோஷம். அருமையோர்களே, பிரசிடெண்ட் அவார்டு வந்து எனக்கு எழுதி அது எனக்கு கர்த்தருடைய கிருபையினால இப்போ எனக்கு குட் சர்வீஸ் மெடல், தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் மெடல் 2 வந்து ஈஸியாக கிடைக்கும். 3வது மெடல் கிடைக்காது. அது வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ் மெடல். 3 மெடலை கிடைச்சி நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு எனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். நான் ரிட்டையர்ட் ஆனபடி எனக்கு அந்த மெடல் இது பண்ணாங்க. அப்போ இருந்த கவர்னர் தான் எனக்கு அந்த மெடலை கொடுத்தினார். அந்த படம்லாம் என்னாண்ட இருக்குது. இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளையை அவ்வளோ அற்புதமாக உயர்த்தினார்.
எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல. ப்ரமோஷன் வாங்கிட்டேன் நான். ப்ரமோஷன் வாங்கினாக்கா சங்கடத்தில் போய் மாட்டணும். அதனால வேண்டாம், எனக்கு இதுவே போதும். என்னடா பைத்தியக்காரனா நீ, சம்பளமும் வானான்ற, லஞ்சமும் ப்ரொமோஷனும் வானான்ற, இதுவும் வானான்ற, எப்படின்னு. ஐயா, கர்த்தர் என்னோடு இருக்கார், நான் பார்த்துக்கிடுவாருன்னு. இயேசு கிறிஸ்து என்னை வெட்கப்பட விடலை. நான் அற்புதமாக டியூட்டி செய்து வெற்றியோடு இருக்கிறதுக்கு எனக்கு தேவன் எனக்கு அற்புதத்தை செய்தார். கம்பீரமாக ரிட்டையர்ட் ஆனேன். 91 ரிட்டையர்ட் ஆனேன். இன்றைக்கி 2025 வரையிலும் எனக்கு அவர் ஜீவனை கொடுத்து என்னை போஷித்திருக்கார். என் மூத்த மகன் ஊழிக்காரன், ஊழி செய்கிறார் ஆந்திராவில். 2வது மகன் ஒர்க் பண்ணுறார். 3வது மகன் ஒர்க் பண்ணுறார். கர்த்தருடைய கிருபையில் அநேக இடத்துல உதவி செய்யறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கார். அநேக இடங்களில் கிராமங்களை ஊழியம் நான் ஒவ்வொரு மாதமும் கிராம ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். கிராம ஊழியத்தில் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிப்போம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அதோடு இருக்க மாட்டோம். கையில் ட்ராக்ஸ் கொண்டு போவோம், அதை கொடுப்போம் மற்றவர்களுக்கு. அவங்களுக்கு குடிக்காரங்களுக்கு இதை சொல்லுவோம், நான் குடிக்காரனாக இருந்தேன், நான் விடுதலை பெற்றேன்ட்டு போலீஸ்காரெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் சாட்சி உள்ளவங்க, ரட்சிக்கப்பட்ட போலீஸ்காரங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கேன்னு. அது அநேகர்களுக்கு விடுதலை. நான் கன்வென்ஷன் மீட்டிங் நடத்துவேன் ஒவ்வொரு வருஷமும். டிஜி சகோதரனை அவரை வச்சு கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தினேன் 3 நாள் பெரியார் திடலில். இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எப்படியெல்லாம் மையப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் மகிமைப்படுத்தி இன்றைக்கு கம்பீரத்தோடு இருக்கிறதுக்கு தேவன் எனக்கு அற்புதத்தை செய்திருக்கார். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு வீடு இல்லாத நான் இந்த சென்னை பட்டணத்தில் இருந்தேன். தேவனுடைய கிருபையினாலே பெஸ்ட் பார்ட் அண்ணா நகர் சொல்லுவாங்க, அதில் எனக்கு கர்த்தர் வீடு கொடுத்தார். அதுக்கு நான் நன்றி உள்ளவனாக கிராமத்தில் வீடுகளை கட்டி கொடுத்துருக்கேன். இருளர்கள் என்ற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. எனக்கு ஒரு அருமையான பாஸ்டர் பக்கத்தில் இருக்கார், உங்களுக்கு கூட இருக்கார். அந்த செங்கல்பட்டில் அந்த பாஸ்டர் கென்னத்துன்ட்டு அவர் எனக்கு பக்கபலமாக இருப்பார். ஐயா இதை செய்யணும்னு செஞ்சாக்கா அவர் செஞ்சு முடிச்சுடுவார். வீடு கட்டணும்னு சொன்னால் கட்டி முடிச்சுடுவார். சர்ச்சை கட்டணும்னு சொன்னால் கட்டி முடிச்சுடுவார். உடனே பணம் கொடுத்தாக்கா அது அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற பாஸ்டர் எங்களுக்கு இருக்கார். இப்போ அவரும் என்னோட கூட இருக்கார். இப்போ அவர் தான் எங்கள் கிராம ஊழியத்தெல்லாம் லீட் பண்ணுறார். எல்லா ஊழியத்தையும் அவர் தான் பண்ணுறார். அந்த செங்கல்பட்டில் 10 சபையை கட்டி கொடுக்கறதுக்கு தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணார். இந்த மகன் தான் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, 26 வீடு, இந்த 24 வீடு கட்டி கொடுக்கறதுக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். இதை ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், நன்மை செய்கிறவர். எனக்கு நான் ஒன்றும் இல்லாத ஒரு ட்ரங்க் பெட்டியில் ஒரு 4 உடுப்பு தான் எடுத்துக்கிட்டு நான் சென்னை பட்டணத்துக்கு வந்தேன். இன்றைக்கு பரிவாரத்தோடு இருக்கிறேன். காரணம், இயேசு கிறிஸ்துவை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு கிறிஸ்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததுனால, அந்த 1962 அந்த இயேசு கிறிஸ்து நான் கூட பேசி என்னை ரட்சித்ததுனால நான் இன்றைக்கி ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கார். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து தான் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தார், வெற்றி தந்தார், நன்மை செய்தார். இன்றைக்கு இன்னமும் கிராமங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு மாதமும் கிராம ஊழியத்துக்கு போயிட்டு இதை 1000 உதவி செய்துக்கிட்டு இருக்கோம். அநேகர்களுக்கு 3 மிஷினரிகளே தாங்க முடியாத கிருபை செய்திருக்கார். கொர்நேலி ஜெபக்குழு எல்லாம் தேவனுடைய கிருபை தான், தேவனுடைய தயவு. ஆகினால இந்த இயேசு கிறிஸ்து தான் நம்பி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பூமியோடு மாத்திரம் இல்லை, அவர் பரலோகத்துக்கு அதிகாரி. பரலோகத்திலையும் அவர் தான் வீட்டில் இருக்க போகிறார். ஆகினால அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைஞ்சது, வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி நான் பார்த்தேன். 1958 இன்றைக்கு எல்லாம் அவர் என்னோடு இருக்கார். நான் இன்றைக்கி பிரகாசமாக இருக்கேன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன். கிறிஸ்மஸ் டைமில் எவ்வளோ ஏழை எளியவங்களுக்கு
புடவை மற்ற இந்த காரியங்கள் கொடுக்குறோம், நன்மையான காரியம் நடக்கிறோம். எவ்வளோ எங்களால் முடியுமோ அவள்கிட்ட செய்துகிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார், செய்துகிட்டு இருக்கோம். கர்த்தர் வல்லவர் நல்லவர்ன்றதை நாங்கள் ருசி பார்த்துருக்கோம். கர்த்தர் நல்லவர்ன்றதை ருசி பாருங்கள்னு சொன்ன மாதிரி நல்லவர்ன்ற ருசி பார்த்ததுனால இப்போ அந்த தெய்வத்துக்காக நாங்கள் செய்துட்டுருக்குறோம். எனக்கு இந்த வயசுலேயும் கூட கிராமத்து மேலே எனக்கு இருக்க பற்றுதல்னால கிராம ஊழியத்தை நாங்கள் செய்துக்கிட்டு ஒவ்வொரு நேரமும் சாயங்காலம் வேளையில் நான் மதியம் சாப்பிட்ட பிற்பாடு நான் கிளம்பி போய் அந்த அவர்களோடு பேசி அந்த ஊழியத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா 2-3 ஸ்டாண்டில் பேசிவிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வருவோம். இந்த படி கர்த்தர் செய்திருக்கார். இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிறதுனால இதோடு நின்று போதில்லை. நம்ம பரம தகப்பன் என்ன பண்ணுறாரு, மறித்து போகிறது வாழறது உண்மை, மறிக்க போகிறது உண்மை. நம்ம இப்போ சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆத்மா ஒன்று இருக்குது. அந்த ஆத்மா எங்கே போவோம்? அந்த ஆத்மா பரமாத்மா இயேசுவாண்டு போனோன்னாக்கா அவர் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுன்னு சொல்லியிருக்காரு. இந்த இயேசு கிறிஸ்து 1962 ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு மகிமை கிடச்சி அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடிஞ்சது. அந்த ஏரியாவில் 10 மகாபலிபுரத்தில் 10 ஒரு கோயில் கட்டியிருக்கோம். யாருக்கு? கூறியக்காரர்கள், நரிக்கோரர்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கோம், இருளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம், நரிக்கோரர்களுக்கு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கோம். தேவன் இதை கொடுத்தார், இயேசு கிறிஸ்து இதை செய்ய சொன்னார், செய்துட்டு இருக்கோம். அருமையவர்களே, இந்த கேட்கிற நீங்கள், பார்க்குற நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல சமாதானம், சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள், நித்தியமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்ம என்றாலும் தேவனோடு உறவாடும்படியான சிலாக்கியம் பரலோக வாசிகளாக மாற போகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு பேசிகிட்டு இருக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராக இயேசு ரட்சிக்கிற என்னுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய நேசகுமாரன் எங்கள் அருமட்சியமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே, இந்த மத்தியான வெளியிலே நம்முடைய பரிசுத்த பார்த்து முத்தம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த சென்னை பட்டணத்தில் வழி தெரியாது இந்த என்னை நீ தம்பி வழி காட்டி கரம் பிடித்து நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தே ஸ்தோத்திரம். நான் கேட்ட மாதிரி 3 பிள்ளைகளை கொடுத்தே ஸ்தோத்திரம். நான் என்னெல்லாம் கேட்டேன் அதெல்லாம் கொடுத்தே ஸ்தோத்திரம். அன்றே நான் கேட்காத அண்ணா நகரில் எனக்கு வீடை கொடுத்தே ஸ்தோத்திரம். ஒரு ஜபாரை வேணுன்றதுக்காக இப்போ கீழே வீடும் மேலே ஜபாரையும் வைத்து இந்த குளத்தூரில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் மாட்டேறேன். இங்கேயும் மையப்படுத்துகிறோம் மாட்டேறேன். இந்த வசனத்தை கேட்குற மக்களை ஆசீர்வதியும் அன்றே, இதை நடத்துகிற மகனை ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்ப மாட்டேறேன், செழிப்பை தார மாட்டேறேன். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடிச்சது, வெட்கப்படவில்லை ஆண்டு, வெட்கப்படவில்லை ஆண்டு, பிரகாசம் அடைம்படி உதவி செல்ல மாட்டேறேன். உங்களுடைய வருகையில் காணப்படுவதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாரும், மக்களுக்கு வாஞ்சை தாரும், ஆசை தாரும். அன்றைய அந்த ஆசை எங்களுக்கு வேணும். அந்த அந்த சகைவுக்கு இந்த ஆசை எங்களுக்கு வேணும் ஆண்டு. இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்கணுன்ற ஆசை இந்த மக்களுக்கு தந்து அற்புதம் செய்யும். இதை நடத்துகிற மகனுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். அநேக ஆசீர்வாதங்கள் பெறகட்டும். கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கட்டும். நன்மையான காரியம் நடக்கட்டும். எங்கள் ஜெபத்தை நீ கேட்டு இந்த மக்களை ஆசீர்வதிச்சதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வெற்றி கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பலி பெறும்படி அவர் எல்லை விரிவாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெயமெடுக்கிறேன், வெற்றி எடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சின்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம்
அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு பொண்ணும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல. என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும்போது சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.